அலோபதி மெடிசன், சித்தா மெடிசன், இது நீங்கள் எதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சித்தா டாக்டராக இருக்கிறதுனால அலோபதியை எந்த மாதிரியான உங்களோட பார்வை அலோபதி மேலே? எனக்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. நான் எப்பொழுதும் எல்லா கூட்டத்திலையும் நான் சொல்கிற விஷயம்தான், நவீன மருத்துவம் இல்லை என்றால் இன்னைக்கு உலகில் பாதி மக்கள் தொகை கிடையாது. நவீன மருத்துவம் நம்முடைய நலவாழ்வுக்கு, நம்மளுடைய மக்கள் தொகை கொடுத்த பங்களிப்பு பெரிதினும் பெரிது. அது ஒரு மிகச்சிறந்த அறிவியல். அந்த அறிவியலினுடைய வெளிப்பாடாக பல்வேறு மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பல சிக்கல்கள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன நிறைய ஒரு புரிதல் இருந்ததுன்னா, இது ரெண்டும் வேறு வேறுன்னு நினைக்கிறாங்க. சித்த மருத்துவம் வேறு, நவீன மருத்துவம் அப்படியான பார்வை தான் இருக்கு. அது உலகத்தில் அப்படி அது ஒரு வெகுஜன பார்வை. நான் வந்து பல நேரங்களில் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஒரு மனிதன் மீது ஒரு அன்பு இருந்ததுன்னா, அடிப்படை அன்பு இருந்ததுன்னா, இந்த மருத்துவத்துக்கு முன்னாடி இருக்கிற டேக் இருக்கு இல்லையா, அது எந்த துறை, ஆயுர்வேதமா, யுனானியா, ஹோமியோபதியா, அக்குபஞ்சரா, தொடு மருத்துவம், இப்படி எத்தனையோ மருத்துவங்கள் இருக்கலாம். இது எல்லாத்திற்கும் அடிப்படை தன்னுடைய சக மனிதன் மீதான அன்பு தான். அவன் நல்லாகணும், அந்த நபர் நல்லாகணும், அந்த தாத்தா நல்லாகணுங்கிற அந்த அன்பு தான் எல்லா முறை மருத்துவம் வருது. இதில் ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் சில லிமிட்டேஷன் இருக்குது, சில ஸ்ட்ரென்த் இருக்குது. இதுதான் பெருசு, இதுதான் சிறுசுன்னு ஒருத்தர் சொல்லிட்டானாலே அவங்க வந்து அறிவு குறைவானவர்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். நவீன மருத்துவம் பெருசு, சித்த மருத்துவம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாலும் தப்பு. சித்த மருத்துவம் ரொம்ப பெருசு, நவீன மருத்துவம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அறிவிலி. எல்லா துறைக்கும் அதுக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது, அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நாங்கள் கடந்த 25 ஆண்டுகளாக வலியுறுத்துவது, இந்த நாட்டிற்கு, இந்த மக்களுக்கு தேவை இதுவா அதுவாங்கிறதில்ல, ஒருங்கிணைந்த மருத்துவம். எப்போது எந்த மருத்துவம் எந்த அளவில் கொடுக்க வேண்டும், எப்போது இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் மருத்துவர்கள் முடிவு செய்ய வேண்டியது. இதில் வந்து மருத்துவர்கள் அந்த முடிவு எடுக்காமல் ஒரு பாமர மக்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தவறுகள் நிறைய நடக்குது. இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு நோயாளி வராங்க, இவர் சாதாரண ஒரு காய்ச்சல், இது ஒன்றுமே இல்லை, ஒரு வீட்டில் ஒரு கஷாயம் வச்சு சாப்பிட்டுக்கன்னு சொல்லலாம். காய்ச்சல் தான், ஆனால் இந்த காய்ச்சலில் வெள்ளணுக்கள் குறைந்திருக்கிறது, இரத்த தட்டுக்கள் மிக குறைந்திருக்கிறது. இது வந்து போன் மேரோவில் இருக்கக்கூடிய உற்பத்தியே மிக குறைவாக இருக்கிறது. இது ஒரு வைரஸாக இருக்கலாம், இந்த வைரஸை தாண்டி வேறு ஏதாவது புற்றினுடைய துவக்க நிலையாக இருக்கலாங்கிறது மருத்துவர் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ரெண்டுக்குமே வெளியே காய்ச்சல் தான் தெரியும். அப்போ அறிவியலின் கண்களை கொண்டு, அனுபவங்கள் சொன்ன விஷயத்தை கொண்டு என்ன நோய் அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கிறதும், அப்புறம் கணித்ததுக்கப்புறம் அது சாதாரண இயல்பானதுன்னா அதற்கு பெரிய ரசாயனங்கள்லாம் தேவையில்லை, உணவின் மீதான அக்கறையும் கொஞ்சம் சிறு கஷாயங்கள் அது மாதிரி எடுத்து 2 நாள் சரியாயிடும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லிட்டாங்கன்னா, அப்போ வந்து தேவையற்ற கூச்சலோ குழப்பமோ வரவே வராது. இல்லை, இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் சொன்ன அதே உதாரணத்துலேருந்து தான் நானும் வரேன். ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா சித்தா வந்து இந்தந்த மருந்தெல்லாம் எடுத்துங்க அப்படின்றதோட நின்ற மாதிரியும், இதே அலோபதி போச்சுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது, ஒயிட்டு கம்மியாக இருக்குது, ரெட்டு கம்மியாக இருக்குன்ற இந்த பரிசோதனைக்கு போகிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறதும் இது சித்தால முழுமையாக நடக்குதா? அப்படி நடக்குது. முன்னாடி இல்லை, முன்னாடி வந்து ஒரு வெறும் அனுபவ கோர்வையாக இருக்கும் பொழுது அனுபவங்களின் அடிப்படையில் இது தீவிரமாக, இது இயல்பானதாங்கிற அடிப்படையில் வச்சுட்டு தீவிரத்திற்கு நீங்கள் வந்து நவீன எடுத்துக்கொள்ளுங்கள்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எங்களை போன்று இன்ஸ்டிடியூஷனலி குவாலிஃபைடாக நாங்கள் படிக்கும்போதே அனாட்டமி படிக்கிறோம், ஃபிசியாலஜி படிக்கிறோம், மைக்ரோபயாலஜி படிக்கிறோம், கிளினிக்கல் பெத்தாலஜி படிக்கிறோம், இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே எங்களுடைய பட்டப்படிப்பிலும் நவீன மருத்துவர்கள் என்ன படிக்கிறாங்களோ அதே நாங்கள் படிக்கிறோம், சித்தாலையும் படிக்கிறோம். அதோடு சேர்ந்து சித்த மருத்துவ அடிப்படையில் எப்படி நோய் அறிதல் அப்படிங்கிறதையும் நாங்கள் படிக்கிறோம். நாடி, ஸ்பரிசம், நிறம், மொழி, விழி, மலம், மூத்திரம், இதையும் படிக்கிறோம். இந்த ரெண்டையும் படிச்சுட்டு 2 கண்களால் எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி 2 நவீன அறிவியல் கண்களாலும் ஒரு சித்த மருத்துவன் பார்க்கிறான். பார்க்கும்போது என்கிட்ட இப்போ நான் பார்க்குறேன் பேஷண்ட்டு, என் பேஷண்ட்டுக்கு நான் பிளட் டெஸ்ட் எழுதி தான் கொடுக்குறேன். நீ வந்து பிளேட்லெட் எப்படின்னு பார்த்துட்டு வாங்க, 2 நாட்களாக காய்ச்சல் குறையலை, உங்கள் வெள்ளணுக்கள் எப்படி இருக்குது, பிளேட்லெட் எப்படின்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுவேன். இது வந்து அப்போ அது நவீன மருத்துவத்துக்குள்ளே போயிடாதா? வராது. அதுதான், இது நவீன அறிவியலுக்குள்ளே தான் போகிறோம், நவீன மருத்துவத்துக்குள்ளே போகல. நான் திரும்ப சொல்வது என்பது நவீன அறிவியல் வேறு, நவீன மருத்துவம் வேறு. இப்போ பிபி அப்பாரட்டஸ் இருக்குது, அது நவீன மருத்துவமா? அது இரத்த அழுத்தத்தை அளவிடுகிற ஃபிசிக்ஸை அடிப்படையாக கொண்ட ஒரு கருவி. அந்த கருவியின் மூலமாக உடலின் அழுத்தம் தெரிகிறது, அந்த அழுத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன். அந்த அழுத்தத்தை வைத்துக்கிட்டு இது அதிரத்த கொதிப்பாக இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம், அதிரத்த கொதிப்பு சித்த மருத்துவ அடிப்படையில் அது இரத்த பித்தத்தை சார்ந்தது. அப்போ அந்த அதிரத்த கொதிப்புக்கு நாங்கள் வந்து சர்ப்பகந்தா கொடுக்கணும், இல்லை மருதம்பட்டை கொடுக்கணும்னு அங்கே வரும்போது சித்த மருத்துவத்தில் தான் இருப்போம்.
ஓ. அதிரத்த கொதிப்பு இருக்குது, இவங்களுக்கு டெல்மிசாட்டான் கொடுக்கணும், அம்லோடெப்பின் கொடுக்கணுங்கிறது நவீன மருத்துவம். அப்போது நான் ஏன் நவீன அறிவியலின் துணை உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது? எனக்கு அந்த உடல் அனாட்டமி தெரியும், நான் ஃபிசியாலஜி படித்து தான் வரேன். அனாட்டமி ஃபிசியாலஜி எல்லாம் அதே எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அதே மருத்துவ படிப்பில் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய அதே புத்தகங்கள் தான் எங்களுக்கும் புத்தகம். அதே ஆசிரியர்களை வச்சு தான் நாங்கள் படிக்கிறோம். படித்து விட்டு ஃபார்மகாலஜி வரும்போதும் பேத்தோஜெனிசிஸ் வரும்போதும் நாங்கள் வந்து சித்த மருத்துவத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு 2 விதமான பயன் இருக்குது. ஒன்று, ஒரு தீவிர நிலையை நாங்கள் தவற விட மாட்டோம். இப்போ எங்களால் வந்து ஒரு இப்போ 3000 பிளேட்லெட் இருக்குது, 500 பிளேட்லெட் இருக்குது. அப்போ ரத்த பிளேட்லெட் இவ்வளோ குறைவாக இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம ரொம்ப நடுநாளைக்கு நம்ம மருந்தை கொடுத்து கொண்டிருக்க முடியாது. அந்த நேரத்தில் இரத்த தட்டுகளை உயர்த்தாவிட்டால் உடனடியான ஒரு தீவிர நிலைமை வரலாம். அப்போ பிளேட்லெட் ஏற்றணும்னா அப்போ எங்களால் நாங்கள் பிளேட்லெட்டை தனியாக ஏற்றணும். அப்போ நாங்கள் ஒரு நவீன மருத்துவரை நீங்கள் உடனடியாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய அறிவியலில் ஒரு ஆடாதொடையுடைய கஷாயமோ இல்லை பப்பாளியினுடைய சாரோ நிலவேம்பனுடைய கஷாயமோ 2-3 நாட்களில் இரத்த தட்டுகளை உயர்த்துகிறது என்று இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு. இது வந்து சித்தர்கள் சொன்னதில்லை. இன்றைய இருக்க ஃபார்மகாலஜிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இந்த ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ அதை நாங்கள் இப்பொழுது பயன்படுத்த பார்க்குறோம், எங்களுடைய மருத்துவத்தோடு சேர்ந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் என்ன சொல்ல வரோன்னா, அடிப்படையில் சித்த மருத்துவம் ஒரு மிகப்பெரிய அனுபவ கோர்வை. அது ஒரு திறக்கப்படாத பொக்கிஷமாக சில இடத்துல இருக்குது. அப்போது அதில் நிறைய மாசுக்களும் மண்டி போயிருக்கும். நிறைய பேர் தப்பாக சில பேர் எழுதி வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து நான் சொன்னதான் பெருசுன்னு நினச்சி எழுதி வச்சுருக்காங்க. அந்த தவறுகளை களைவதற்கு அறிவியலை பயன்படுத்திடும். ஒரு புத்தகத்தில் போட்டிருக்குங்கிறதுனால நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஓகே, அதில் தப்பு இருந்ததுன்னா அது வேண்டாம், அது தூக்கி தூர போடுங்க, இது எங்களால் முடியாது. ஒரு சாலையில் விபத்தில் வந்து ரத்தம் போக்கி ஒருத்தர் கிடக்கிறாரு, சித்த மருத்துவத்தால் அவரை வந்து அவர் உயிருக்கு போகிற அடுத்த ஒவ்வொரு வினாடிகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேரம். அப்போ அவருக்கு நவீன மருத்துவம் தான் அந்த இடத்துல வேணும். ஆனால் அவர் எப்படி என்ன விபத்து, எப்படியான இரத்தப்போக்கு இருக்குது, எந்த சூழல் போய் கொண்டிருக்கிறாருங்கிற அந்த அறிவியல் நாங்கள் படித்திருக்கிறதுனால அதை வந்து வெடு வேகமாக நவீன மருத்துவருக்கு கொண்டு போய் சேர்க்கவும் அந்த டயக்னோசிஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இது பெருசா அது பெருசாங்கிறது பெரிய தவறான வாதம். நான் திரும்ப திரும்ப நவீன மருத்துவத்தை பெரிதும் மதிக்கிறேன். என்னுடைய பிஹெச்டி ஆசிரியர் வந்து ஒரு நவீன மருத்துவர். அவர் தமிழில் மிக ஆர்வமானவர். அதனால் அவர் சித்த மருத்துவத்தையும் அவர் ரொம்ப மதித்தார். பேராசிரியர் சேனை தெய்வநாயகம். அங்கே தெய்வநாயகம் சார் இல்லைன்னா நான் இல்லை. அப்போ அவர் வந்து இல்லைடா நீ வந்து அறிவியல் துறையில் பார்க்கணும், அறிவியல் கண்ணோடு அதை பார்க்கணும், உன்னுடைய விளிம்பு என்ன, உன்னுடைய விளிங்களை என்ன பார்த்துக்க. என் மருத்துவத்தில் இது இருக்குது, 2 பேரும் சேர்ந்து அதை முயற்சி பண்ணுவோங்கிற அந்த ஒருங்கிணைந்த பார்வை தான் இன்றைக்கு பெரிய அளவில் அதை கொண்டு போக முடியும்.